ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடம்புக்கு ப்ரோட்டீன் தேவைன்னா நம்மள நிறைய பேர் முட்டை சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், இல்லைனா மீன் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வாங்க முடியாதவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்காகவே இயற்கை கொடுத்த ஒரு அற்புதமான உணவு இருக்குதுங்க. அதுதான் ரெட் ராஜ்மா. இந்த ஒரு பயரை ஊட்டச்சத்து நிபுணர்கள் ஏழைகளோட இறைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, தாதுக்கள் எல்லாமே உடம்புக்கு அசாதாரணமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ராஜ்மாவை வாரத்தில் 2லேருந்து 3 தடவை சாப்பிட்றவங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கிறது குறையும், பாடி வெயிட் கட்டுப்பாட்டில் இருக்கும், சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும், தசைகள் வலிமையாகும், இதய ஆரோக்கியம் மேம்படும், இரத்த சோகை அபாயம் குறையும். ஆனால் இதை தவறாக சாப்பிட்டா வயிறு உப்புசம், வாயு தொல்லை, ஜீரண பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ராஜ்மாவை சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. நீங்கள் ராஜ்மாவை வேறு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோவோட எண்டில் ராஜ்மாவை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணுங்கிறத பற்றியும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ராஜ்மா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரெட் ராஜ்மா அப்படிங்கிறத கிட்னி பீன்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகை பயிறு. இதோட ஷேப்பு நம்மளோட கிட்னி மாதிரியே இருக்கிறதுனால இதை கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வட இந்தியாவில் ராஜ்மாவை சாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது. இப்போ தென்னிந்தியாலையும் ஆரோக்கிய உணவாக நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். 100 கிராம் வேக வச்ச ராஜ்மாவில் சுமார் 8லேருந்து 9 கிராம் புரதச்சத்து, 7 கிராம் நார்ச்சத்து, இரும்புச்சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம், போலேட் மாதிரியான பலவிதமான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த ரெட் ராஜ்மாவை ஏன் ஏழைகளின் இறைச்சின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? புரோட்டீன் தாங்க நம்மளோட உடம்போட கட்டுமான பொருள். வீடு கட்ட செங்கல் தேவைப்படுற மாதிரி உடலை கட்டமைக்கிறதுக்கு புரோட்டீன் தேவை. நம்ம நடக்கிறப்ப, ஓடுறப்ப, வேலை செய்கிறப்ப நம்மளோட தசைகளில் சின்ன சின்ன சேதங்கள் ஏற்படுது. அதையெல்லாம் சரி செய்கிறது தான் இந்த புரோட்டீன். நான்வெஜ்ஜில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ராஜ்மாலையும் நல்ல அளவு புரோட்டீன் இருக்குது. அதனால தான் நான்வெஜ்க்கு பதிலாக வெஜிடேரியன்ஸ் இந்த ராஜ்மாவை தாராளமாக சாப்பிடலாம். பாடி வெயிட் அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றுனா அதிக பசி தானே. நிறைய பேருக்கு சாப்பாடு சாப்பிட்ட 1 மணி நேரத்துலேயே திரும்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு, கூல்ட்ரிங்க்ஸு இது மாதிரி எதையாவது எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ராஜ்மாவில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வயிறில் ரொம்ப நேரம் தங்கியிருக்கும். இதனால் பசி வர்றது தாமதமாகுது. வயிறு நிரம்பிய ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் தேவையில்லாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஏன் இது நல்லதுன்னு பார்க்கலாமா? சில உணவுகள் சாப்பிட்ட உடனே பிளட் சுகர் லெவல் சட்டுன்னு இன்க்ரீஸ் ஆயிரும். ராஜ்மா மெதுவாக தான் ஜீரணமாகும். இதில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டும் நார்ச்சத்தும் இருக்கிறதுனால சர்க்கரை மெதுவாக தான் ரத்தத்தில் கலக்கும். திடீர்னு ரத்தம் உயர்றது, அதாவது சுகர் உயர்றது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உதவுது. இப்போ இருக்க நிறைய பேருக்கு இதய நோயால் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒன்றுனா ஹை பிளட் ப்ரெஷரை சொல்லலாம். ராஜ்மாவில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த நாளங்களை தளர்வாக வச்சுருக்க உதவுது. இதனால ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கொலஸ்ட்ரால் இல்லை. இதய ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல உணவாகவும் இருக்குது. இரும்புச்சத்து கம்மியான இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனீமியா வரும். அப்போ சோர்வு, தலை சுற்றல், மூச்சு திணறல், பலவீனம் இது மாதிரியான பிரச்சனைகளும் கூடவே வந்துருங்க. ராஜ்மாவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ஹீமோக்ளோபின் உருவாவதற்கு உதவியாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு இது ஒரு நல்ல உணவு அப்படின்னு சொல்லலாம். குடல் ஆரோக்கியமாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ராஜ்மாவில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடலை நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்குது, மலச்சிக்கலை குறைக்குதுங்க, ஜீரணத்தை சீராக்குது. ஜிம்முக்கு போகிறவங்க, உடற்பயிற்சி செய்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள் எல்லாம் புரோட்டீன் அதிகமாக இருக்க உணவுகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு ராஜ்மா அப்படிங்கிறது ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். தசைகள் மீண்டும் வளர்கிறதுக்கு உதவும், உடலோட வலிமையை அதிகரிக்க உதவும். ராஜ்மாவில் மெக்னீஷியமும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது. இது எலும்புகளை வலுப்படுத்த உதவுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இது உடலில் இருக்குள்ள அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். ராஜ்மாவை சரியாக சாப்பிட்ற முறையை பற்றி பார்க்கலாமா? ராஜ்மான்னு எடுத்துக்கிட்டோன்னா குறைஞ்சது 8லேருந்து 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அரை வேக்காட்டில் இருக்கிறப்ப சாப்பிடக்கூடாது.
நல்லா வேக வச்சு வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதிகமாக சாப்பிட வேணாம். குறைஞ்ச விலையில் கிடைக்க இந்த ரெட் ராஜ்மாவை உண்மையிலே ஏழைகளோட இறைச்சி அப்படின்னு சொல்ல தகுதியான ஒரு சூப்பர் உணவு தாங்க. புரதச்சத்து, இதய ஆரோக்கியம், சர்க்கரை கட்டுப்பாடு, எடை மேலாண்மை, இரும்புச்சத்து அப்படின்னு பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய இந்த உணவை உங்களோட உணவில் சேர்த்து நீங்களும் பயனடையலாம். முக்கியமாக ரெட் ராஜ்மாவில் கால்சியமும் மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குது. நம்மளோட எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு கால்சியமும் மெக்னீஷியம் தான் ரொம்ப முக்கியம். முதல்லலாம் 60 வயசுக்கு அப்புறமா தான் கால்களில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் 30 வயசை கடந்துட்டாலே நடக்க முடியல, எலும்புகளில் பிரச்சனைகள் வருது, நடக்கிறப்ப கடக்குன்னு சத்தம் கேட்குது. இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் தேவையான சத்துக்கள் இந்த ராஜ்மாவில் இருக்குது. அதனால தான் கால்களையும் எலும்புகளையும் இரும்பு போல் வலுவாக்குறதுக்கு இந்த ராஜ்மாவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோவில் ராஜ்மா சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.